friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பெர்ஃபெக்ட்டான லஞ்ச் மெனு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பொங்கல் ஸ்பெஷல் காய்கறி குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் மசாலா எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஒரு பேன்ல வந்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலை, ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு 50 கிராம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா 3 ஸ்பூன் வந்துட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதை வந்து இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம். அப்புறம் ஒரு அரை மூடி தேங்காயை வந்துட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதையும் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வந்து இதை நம்ம அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் காய்கறி என்னென்ன சேர்க்கறதுன்னு பார்க்க போறோம். மொச்சை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அவரை, தட்டைப்பயிறு, அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, அவரக்காய், அப்புறம் அரசாணிக்காய், கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம மொச்சையும் தட்டைப்பயிறு, பச்சை அவரை இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில வேக வச்சிடலாம். ஒரு அரைவாசி வெந்தா போதும். பாருங்க, இப்போ கொஞ்சம் வெந்துருச்சு. அதுக்கப்புறமா இந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவை வந்துட்டு இதுல நல்லா ஊத்திடலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். கலக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற காய்கறி எல்லாம் வந்துட்டு இதுல போட்டுடலாம். கத்திரிக்காய், நமக்கு என்னென்ன காய்கள் வேணுமோ அந்த காய்கள், விருப்பமான காய்கறிகளை வந்து நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம். அரசாணிக்காய் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். பாருங்க, குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இதை வந்து நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ண போறோம். அதுக்காக ஒரு பேன்ல வந்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுடலாம். கடுகு பொரியட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை, வெங்காயம், அப்புறம் தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்புறம் இந்த தாளிப்பை வந்துட்டு நம்ம இப்போ குழம்புக்குள்ள ஊற்ற போறோம். பாருங்க, குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ நம்ம தாளிப்பையும் சேர்த்தாச்சு. இப்போ நமக்கு குழம்பு வந்து டேஸ்டியான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பொங்கல் ஸ்பெஷல் காய்கறி குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம லஞ்ச் மெனுக்கு தேவையான அரசாணிக்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல், ரசம், பாயாசம், வடை, ஊறுகாய். இந்த வீடியோஸ்க்கு உண்டான லிங்க் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்டேன். மறக்காம ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.